Hello guys, வந்துட்டோம் guys. Welcome to Daily Sambhavam. மொபைல் கீழே விழுதுன்னு சொல்லி மொபைல் ஸ்டாண்ட் வாங்கியாச்சு. அது பின்ன மாட்டுக்கு முன்ன மனுஷன் செத்துட்டான். அது பயங்கர வரைய கண்ணாடியில மாட்டி வச்சா அது துள்ளி துள்ளி இருக்கு. இந்த வீடியோ புதுசா யார் வந்திருக்காங்கன்னா அஜித். அவர் உங்களுக்கு தெரியுமான்னு பாருங்க. தம்பி தலைய வழியா காட்டுப்பா. தம்பி இவனை யாராவது பிடிச்சிருந்தா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. என்ன பிடிச்ச பிரயோஜனம் இல்ல அவருக்கு ஆள் உண்டு. அஜித்னு கமெண்ட் பண்ணுங்க எல்லாரும். இன்னைக்கு ஸ்பெஷல் அஜித் சம்பவம் இது. போலீஸ் நிக்குது ஃப்ரெண்ட்ஸ். செக் போஸ்ட் வந்துட்டு போயிட்டு இருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். லைட் பத்துது ஃப்ரெண்ட்ஸ். மண்டக்காடு இன்னைக்கு நல்ல கூட்டமா இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். செருப்பாங்கன்னு தோணுது. நம்ம அப்படியே போயிட்டு இருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். செருக்க மாட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ எடுத்துட்டு போறனால நம்மள செருக்க மாட்டாங்கன்னு யாரா சொன்னது? போலீஸ்காரங்க நிக்கறாங்க ஃப்ரெண்ட்ஸ். நம்மள செருக்க மாட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இப்ப 4-5 போலீஸ் நிக்கறாங்க. அந்த கேமரால உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். தெரியல. தெரிஞ்சு கிளாஸ்ல தெரிஞ்சு. நம்ம மண்டகாடு இன்னும் எதுக்கு போறோம்னா என்ன நல்ல கூட்டம். ஆமா, அப்பதான் நமக்கு அன்னைக்கு வந்து சரியா நமக்கு ஒன்றும் பிடிக்கிட்டல இல்ல. அது கூட்டத்தோட போய் பிடிச்ச இல்ல, மீன் பிடிச்ச போல மண்டக்காடு கடலுக்கு போயிருந்து மீன் பிடிச்சது. வலை போட்டது வேற ஒண்ணும் இல்ல, ஒரு பொண்ணு தான் வலை போட்ட, அந்த பொண்ணு மிஸ் ஆயிருச்சு. அதுக்குதான் இன்னைக்கு போய் தூக்கலாச்சுட்டு கூட்டமா வந்தது. நீ பெரிய மீன் பிடிச்சியாமே? அப்படி ஒன்றும் நடக்கலையே. இல்ல வலை போட்டியா? இல்லைங்களே. வலை போடலையா? இல்லைங்களே. வலை போட்டேன். போட்டியா? இன்னைக்கு இங்க செருப்பாங்களா நம்மள? அன்னைக்கு சும்மா விட்டுனேன், இன்னைக்கு பிடிச்சு பைசா நம்ம பாத்துக்க. இல்ல ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீட்டுக்கு நம்ம ஐஸ் கடைக்கு போறோம் ஃப்ரெண்ட்ஸ். அப்படிதான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இப்ப சொல்லணும். பைசா தர மாட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ். நம்ம தான் கொடுத்தாங்க ஃப்ரெண்ட்ஸ். நமக்கு ஸ்லிப் பக்கத்துல சரண்யா கம்பெனி. பாபா நம்ம அண்ணா அங்க இருக்கோம். நாங்க சரண்யா கம்பெனி போறோம். கடை போட்டுருக்கா சரண்யா கம்பெனி போவோம். பேக்கில் அடுத்த நிறைய வண்டி வருது. அப்படிங்க சரண்யா கம்பெனினா மண்டகாட்டுல போட்டுருங்க. சரண்யா நம்ம இன்னும் சொல்ல இல்ல. சரண்யா கம்பெனி மண்டகாடுல இருக்குன்னு சொன்ன விட்டுருக்கோம் இல்லையா? அதாவது சரண்யா கம்பெனி நம்ம இங்க போறது அங்கோடி இல்ல. இது ஊர்ல உள்ளவனா? என்ன ஃப்ரெண்ட்ஸ் பாக்குறீங்க இப்படி? நம்ம பார்க்கிங் இல்ல, பார்க்கிங். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், மண்டகாடு போறோம். சரி சரி பாட்டி மாமி என்ன சொல்லணும்டா? அது பாக்கி உடனே பண்ணு போகுது. பெயிண்ட் இருக்க மாமி உடனே பண்ணு போகுது இல்ல. அப்ப ஒன்றும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ கோயிலுக்கு பக்தியா போகணும். போய் ஜோம் பண்ணிட்டு அப்படி வர வேண்டியது. பக்தியா தான் இருக்கு. பக்தியா நிற்கிறாங்க. பிடிச்சிடுவாங்க. அடுத்தும் போலீஸ், வெளிநடுவு போலீஸ்லாம். உங்களுக்கு கண் தெரியும்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். கண் தெரியலன்னு கேள்விங்க கேட்டா மண்டக்காடு கோயிலுக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. சரியா மண்டக்காடு எங்களுக்கு வழி தெரியுமா? நீங்க மண்டக்காடு வந்திருந்தீங்கன்னா கமெண்ட்ல சொல்லுங்க. மண்டக்காடு கோயிலுக்கு இனி வரதா இருந்தாலும் சொல்லுங்க. அண்ணா வருவான். கமெண்ட்ல சொல்லுங்க, மறந்துடாது. போலீஸ்காரங்க போறாங்க ஃப்ரெண்ட்ஸ். நான் உங்கள் தேவா. என் தம்பி இப்ப பாட்டு பாடுவாரு. அர்ஜுனர் வில்லு ஹரிச்சந்திர சொல்லு. வண்டிய வீடு உள்ளோடி வீடு. ஓகே சார். நீ நம்ம இப்ப சரண்யா கம்பெனி தான் போறோமா? அக்கட சூடுடா. கம்பெனிக்கு இப்படி தான் போனோம். காருக்கு இன்னைக்கு இப்போவும் வழி மாற்றி தான் விட்டுருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இப்போ வேறு வழியில் தான் போயிட்டு இருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். டியூப் லைட் எல்லாம் நிறைய கட்டிக்கிறோம். நிறைய சேஃப்டி உண்டு. மண்டக்காடு கோயில் நல்ல பக்தி கூடின கோயில். எல்லாரும் வந்து ஒருக்கா பார்த்துட்டு போங்க, சாமி கும்பிட்டுட்டு போங்க. செவ்வாய்க்கிழமை தான் 10ஆம்
கூட நினைக்கிறேன். ஆனால் நாளைக்கு எல்லாம் நல்ல கூட்டமாக இருக்கும். ஆனால் வந்து பாருங்க, செவ்வாய்க்கிழமை ஆமாம் மண்டக்காடுக்குன்னு லீவு கொடுப்பாங்க தனியாக. தூங்குறீங்களா ஃப்ரெண்ட்ஸ்? ஃப்ரெண்ட்ஸ் வழி ஒவ்வொரு இடத்துலையும் மாற்றி மாற்றி விடுறாங்க ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இப்போ எங்கே போகிறது ஃப்ரெண்ட்ஸ்? நம்ம இப்போ அப்படியே சுற்றி அன்னைக்கு வரும்போது கூட நமக்கு இந்த அளவுக்கு கூட்டம் இல்லை ஃப்ரெண்ட்ஸ். பழைய வீடியோவில் பார்த்தா தெரியும். நம்ம சேனலில் போய் பாருங்கள் பழைய வீடியோ. இப்போ கூட இவ்வளோ கூட்டம் இல்லை. நம்ம அப்படியே இன்னைக்கு ராஜாயாமில் பயங்கர லாஸ், 2 கோடி ரூபா லாஸ் ஆகிடுச்சு. அதுக்கு இன்வெஸ்ட் பண்ண வச்சிருந்த பைசாயை தான் நம்ம இப்போ ஸ்டாண்ட் வாங்கி வச்சிருக்கோம். ஆமாம், ஸ்டாண்டுக்கு 850 ரூபா ஆச்சு. 1 கோடி ரூபா போட்டுடலாம், 2 கோடி ரூபா கிடச்சேன். பார்த்தா 2 கோடி ரூபா கிடச்சி. அடுத்து 2 கோடி போட்டுடலான்னா 4 கோடி கிடச்சேன். 4 கோடி 2 கோடியும் போட்டேன். அது 2 கோடியும் கொத்தோட கொண்டு போனேன். என் தாலியை கொத்தோட அரைச்சிட்டாங்க. அந்த மாதிரி ஒவ்வொரு ஜங்ஷன்லேயும் போலீஸ் 10 பேர் இருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் பைக்கில் வர நண்பர்களாக இருந்தால் மறக்காம ஹெல்மெட் எல்லாம் வச்சுருவாங்க. எங்கி போலீஸ்காரங்க ஒன்றும் சொல்ல மாட்டாங்க, அப்படியே வந்துட்டு போயிடலாம். லைசன்ஸ் இருந்தாலும் வச்சுக்கிடுங்க, லைசன்ஸ் இல்லைன்னாலும் வச்சுடுங்க. சேஃப்டி பிராண்ட்ஸ் பேக்கில் இருக்கிற எல்லாரும் உறங்கியாச்சு. ஒருத்தன் சீரியஸாக இருந்து கடலை போடுறான் ஃப்ரெண்ட்ஸ். என்ன ரீல்ஸ் ஒன்று எடுத்து காட்டி தருவான் ஃப்ரெண்ட்ஸ். நான் ரீல்ஸ் தான் பார்த்தேன்னு. என்ன தலை தொங்கிடுச்சு. ஃப்ரெண்ட்ஸ் நான் ஒரு நிமிஷம் கால் வருது, கட் பண்ணுறேன். ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இப்போ பார்க்கிங்கில் வண்டியை விட்டுட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இப்போ பார்க்கிங்கில் இறங்க போகிறோம். இனி கோயிலுக்கு அப்படி நடந்து போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். வாயில் என்ன இல்லாமல் லைட்டாக கட்டிங் சாப்பிட்டான் ஃப்ரெண்ட்ஸ். இவன் குடிக்காரன், பண்ண குடிக்காரன் ஃப்ரெண்ட்ஸ். இவங்க போய் சொல்கிறாங்க ஃப்ரெண்ட்ஸ். லைட்டாக தான் போட்டான், தண்ணி விட மாட்டிச்சிட்டான். ராவ அடிச்சா கொஞ்சம் நெஞ்சு காந்து தோணுது. அதனால தான் அப்படியே கொஞ்சம் சரி ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வெளியே போயிட்டு பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ். பார்க்கிங் கூட்டத்தை பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், பயங்கர கூட்டமாக இருக்குது. ஃபுல் பார்க்கிங்கும் க்ளோஸ். நம்ம வண்டி அங்கே தூரத்தில் விட்டுட்டு வந்திருக்கோம். பார்த்துக்கிடுங்க, லீவு நாளானனால இன்னைக்கும் மாதிரி இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இவனுக்கு விரையல் உண்டு இல்லை ஃப்ரெண்ட்ஸ், கையில் வச்சு வீடியோ எடுக்கிறனால அப்படி இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் அதெல்லாம் தப்பாக நினைக்காதீங்க. நீங்கள் லீவு நாள் ஃபேமிலியோட வந்துட்டு போங்க. நல்ல பிளேஸ். மசாலா போட்டெல்லாம் பொரிச்சனமாக பாட்டி சொல்லிட்டு போகிறாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஃபேமிலியோட வந்து பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். மண்டக்காடு கோயில் பார்க்கிங் பயங்கர கூட்டம் ஃப்ரெண்ட்ஸ். சரி நம்ம அப்படியே இன்னும் உள்ளாடி போவோம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம ஆச்சின்னு பார்க்குறாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஹலோ கைஸ், மண்டக்காடு வந்தோம். இப்போ இங்கே இருக்குன்னா கேம் ப்ளே பண்ண போகிறோம். இங்கே பாருங்க, இந்த ரிங் ஏரியா கேம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இங்கே இருக்கிறது என்னன்னா, இந்த ஒரு பால்ல எறியும். எரிஞ்சாச்சுன்னா நமக்கு என்ன கிஃப்ட் என்னது? 150 ரூபாய் ஒன்று எறிஞ்சா 50 ரூபா தெரியணுமா? 30 ரூபா 30 ருபீஸ் 150 ரூபா குடிக்க. அந்த சின்ன பையன் தான் சொல்றான். நீங்க வந்தா இங்க வந்து விளையாடுங்க, சரியா? நல்ல என்டர்டைன்மெண்டா இருக்கும். பாத்துக்கிடுங்க. இந்த பக்கம் ரிங் எறியக்கு வச்சிருக்காங்க. இங்க இது இப்ப நம்ம ஃபெலிக்ஸ் அண்ணன் எறிய போறாரு. பாத்துக்கிடுங்க. எறிடா நான் இருக்கேன். இவர்கள் எவ்வளவு உண்டாக்குவார்கள் என்று நாங்கள் நோக்கி எடுக்கிறது. நான் அப்படிதான் யோசித்தேன். கேட்டியா, இவன் தான் அது. இப்ப எறிஞ்சது இவன் தான். அடுத்து நம்ம அஜனன் நிறையார பாப்பா. அதையும் கூட போல்ஸா இருந்தா எதுலையும் படைன்னு பார்த்தேன். ஒண்ணுனே படாத போச்சது. நீ எங்க துளிச்சாடா போற? இது கொஞ்சம் தூரத்துல இருக்கு. பாத்துக்கிடுங்க. அதான் எங்க குழப்பம். 20 ரூபா தாங்க. இன்னும் எடுத்து யாரு? நான் ஒரு கார்டு ஜிபே தான் இருக்கு. இதுக்கு நீ 100 ரூபா தர வேண்டும் என்று நாங்கள் வேண்டுகோளாக இருக்கிறோம்.
ஒன்று மட்டும் இருக்கு ஃப்ரெண்ட்ஸ், அது மட்டும் விட மாட்டேங்குது. நம்ம எவ்வளோ ரூபா கொடுத்தா இது? சரி வாங்க, இன்னும் ரிங் அரைஞ்சுட்டு அடுத்து இங்கே வந்து விளாடுவோம். நம்ம அடுத்து இந்த கேம் விளாட்லான் இருக்கோம். அடுத்து ரிங் வரைஞ்சி விளையாடிட்டு நம்ம இங்கே நம்ம அடுத்து இதே எறிய போகிறோம். 50 ரூபாய்க்கு எத்தனை தாங்க? இதில் எத்தனை இருக்கு? 2 3 4 5. நீ 3 நான் 2. நம்ம இப்போ ரிங்கை தூக்கி எறிய போகிறோம். எனக்கு அந்த 100 ரூபா நோட்டு வேணும். அண்ணா கிடச்சி ஆகா கைஸ், அது கொஞ்சம் மேலே விழுந்துச்சு கைஸ். நான் 100 ரூபா எடுத்தாரேன். இங்கதான் நான் 100 ரூபா எடுத்தாரேன். பிஸ்கெட் வேணும் அவரு. போங்க அப்புறம் பிஸ்கட் வேணுமா? இனி அதே எறிஞ்சுட்டு பிஸ்கட் வேணுமா? இனி ஒரு கதை எறிஞ்சுட்டு வாங்க. இனி அடுத்தது கைஸ் நல்ல என்டர்டைன்மெண்டான கேம். ஒரு அண்ணன் எறிய போறாரு, பார்ப்போம். நாங்கள் பண்ணது தான் கைஸ் இங்கே எப்போவுமே நடக்குது. ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இனி தான் தருவாங்க. நம்ம இனி அடுத்து எங்கேயாவது கடை இருக்கான்னு போய் பார்த்து அங்கேயும் போய் விளாடுவோம். இது போல நமக்கு அதுதான் வேலை, வேறு வேலை இல்லை. நம்ம அதை அப்படியே அடுத்த இடத்துக்கு கிளம்பிடுவோம். கைஸ் குளிக்க சர்வத்தெல்லாம் போட்டு கொடுக்காங்க கைஸ். அப்புறம் இது காலிஃப்ளவர், கார்ன் இதெல்லாம் இருக்குது. பானிபூரி ஐட்டம்ஸ் நிறைய கடை வந்துருக்கு கைஸ். ஐஸ் கடை இருக்குது, எல்லா கடையும் இருக்குது. நீங்கள் வந்தீங்கன்னா எல்லாமே இது சாப்பிட்டுட்டு போங்க. அப்புறமா கேம் ப்ளே பண்ணவும், குழந்தைகளை கூட்டிகிட்டு வந்தால் கேம் ப்ளே பண்ணவும் இடம் வச்சுருக்காங்க தனியாக. அதுவும் நீங்கள் கொஞ்சம் டைம் பாஸ் பண்ணணும், என்ஜாய் பண்ணணும்னு வந்தீங்கன்னா இதெல்லாம் உங்களுக்கு யூஸ் ஆகும், பார்த்துக்கிடுங்க. கேம் ஐட்டம்ஸும் கொஞ்சம் வச்சுருக்காங்க எல்லாமே, பார்த்துக்கிடுங்க. அப்புறம் கரும்பு ஜூஸ் கடை இருக்குது, எல்லா கடையுமே இருக்குது, பார்த்து ஃபேமிலியோட வந்து கைஸ். அப்புறம் இது பால் உருட்டி விடுற அந்த ஒரு கேம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இதில் பால் உருட்டி விட்டு கரெக்டாக இதில் இருக்க ப்ரைஸ் ஏதாவது எடுத்துக்கலாம். நீங்கள் இதெல்லாம் கேம் ப்ளே பண்ணுங்கள். இந்த அண்ணன் உருட்ட போகிறாரு, பார்த்துக்கிடுங்க. அப்படியா? ஆமாம். நமக்கு பாத்திரம் கொடுக்க போறாங்க. நமக்கு இந்த பாத்திரம் தான் கிஃப்டா கிடைச்சிருக்கு. பிரைஸ் பாத்திரம் கிடைச்சிருக்கு ஃப்ரெண்ட்ஸ். முதல்ல ஒரு ரிங் இருந்ததுல கப்பு கிடைச்சிருக்கு ஃப்ரெண்ட்ஸ். அடுத்த எறிய போறாங்களா ஃப்ரெண்ட்ஸ்? ஒன்ன கூட முன்ன வயிற ஏய், அங்கன்னு பார்த்து சொல்லி கொடுக்குறேன். மேலே வச்சு போடணுமா? வா, நீ வீடியோல மாட்டிட்ட பங்கு மாட்டிக்கிட்ட பங்கு. நாலு 8 13 11 12 18 19 20 நேரம் தெரியும். அதே தான் வரும் மேலே 20 அதே தானா? சரி ஃப்ரெண்ட்ஸ், 2 தடவை விளையாடி 2 பாத்திரம் கிடச்சிருக்கு ஃப்ரெண்ட்ஸ். 2 பாத்திரம் எல்லாத்தையும் சேர்த்து போய் என்ன நான் போய் கிடைச்சதாக. ஆனா இதே மாதிரி அதான் நல்லா இருக்கு.
இதெல்லாம் வச்சுட்டு ஒர்க் அவுட் தெரியலாம். சரி, நம்ம அடுத்த வேற ஏதாவது கேம் பிளே இருக்கான்னு பார்ப்போம். இந்த மாதிரி எல்லாம் நிறைய இருக்கு, ஃபேமிலியோட வந்து என்ஜாய் பண்ணுங்க. அடுத்து இங்கே ஏதோ இருக்குன்னு பார்க்க போறானுங்க. கிளாஸ் இருக்குது. எத்தனை ருபீஸ்? 30 ரூபாயா? நீ சொரிஞ்சுக்கிட்டு இருக்க. சின்ன பசங்களா இருக்காங்க. அண்ணானுக்கு வேற பைசா இல்லை, 20 ரூபா தான் இருக்கு. ஒரு பால் குறைச்சு தர மாட்டியா? எத்தனை பால் மொத்தம்? 3 பாலா? 2 பால். இது நீங்க சேல்ஸ் ஓனர் யார்? அந்த பக்கம் இருக்கே தானே? இந்த கடைக்கு ஓனர் அந்த பக்கம் இருக்கவங்க தானே? மாமாயா? அதான் நீங்க மாமாயா? நீ மாமாயா? அவர் மாமாயா? வேற எனக்கா மாமாயா? நீ சொல்லு மாமா. மாமாயா? நாளைக்கு நீங்க யூடியூப்ல வருவீங்க என்ன? இவன் என்ன மாமாயா? என்ன மாமாயா? அங்க போணுமா மாமா? அங்க நீ எப்படி போய் போஸ் வை, நான் அதை தான் முன்ன எடுத்து வைப்பேன். யூடியூப் சேனல் ஸ்டார்டிங்லேயே நீ தான் இருப்பேனே. நட்டோ ஃபேனா? சரி, ஓகே, வாரோம். நாங்கள் அங்கோட்டு போயிட்டு வரோம். என்ன பாய் சொல்லுங்க. பாய். நம்ம இது வந்துருக்கோம். எங்க பாலப்பழத்தில் வச்சு பார்த்தோம். அடுத்தானே பாலப்பழம். எனக்கு லிச்சி. சரி, டாப்ல எல்லாத்தையும் எப்படி போட்டுருது? எப்படி ஹைட்டு போகும்? சரி, ஓகே. அர்ஜுன், என்னடா பண்ற? ஜூஸ் குடிக்க வந்தியா? ஆமாடா, ஜூஸ் குடிக்க வந்தேன். நான் லிச்சி சார். வேற நல்லா இருக்கும். சரி, அப்போ இங்கே ஒருத்தர் நிற்கிறத பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். நல்ல தம்பி கிடச்சிருக்கு. நல்லா வித்தா காட்டுற ஃப்ரெண்ட்ஸ். ஏமாத்திட்டாங்க நம்ம ஆளுங்களே ஏமாத்திட்டாங்க. இன்னும் ஏமாத்திட்டாங்க. சசி எங்க ஒரு அது வேற ஒன்று நல்லா இருக்குது. ஒன்று போடு. இது நல்லா இருக்குமா? போட ஃப்ரெண்ட்ஸ், மண்டக்காடு இங்கே எல்லாம் நிறைய கடை இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். மண்டக்காடில் வந்து செம்ம வைப்பு, செம்மையாக இருக்குது. செம்மையாக என்ஜாய் பண்ணலாம். அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குது. விளையாட்டுங்கிறமே நிறைய தரமெல்லாம் பார்த்தீங்களா? கேம் ப்ளே பண்ணாக்க நிறைய வச்சுருக்காங்க. உங்கள் குழந்தையோட வந்து ஃபேமிலியாக வர்றவங்களுக்கு எல்லாருக்கும் செம்மையாக இருக்கும். செம்ம என்ஜாய் பண்ணலாம். ஹலோ கைஸ், நம்ம இப்போ பீச்சுக்கு வந்துட்டோம். பீச்சிலேயும் சரியான கூட்டம் தான். சுற்றி பார்த்தா தெரியும் கடையிலலாம் எவ்வளோ கூட்டமாக இருக்குன்னு. நம்ம அப்படியே பீச்சில் நடந்துட்டு ஏதாவது வாங்கி சாப்பிட்டுட்டு அப்படியே கிளம்பலான் இருக்கோம். கிளம்புறது அப்படியே டைம் எடுக்கும். நம்ம இப்போ அப்படியே சுற்றிட்டு இருக்கோம். போலீஸ்காரங்க எல்லாம் நிற்காங்க. நம்ம பார்த்தீங்கன்னா செம்ம ஸ்பெஷலாக இருக்கும். நீங்கள் குழந்தைகளை எல்லாம் கூட்டின்னு வந்தால் கொஞ்சம் சேஃப்டியாக பார்த்துக்கிடுங்க. கடல் சைடெல்லாம் முடியாது. நீங்களும் பக்கத்துலேயே நின்று பார்த்துக்கிடுங்க. தனியாக விடாதீங்க. ஏன்னா இங்கே நல்ல கூட்டம், சரியான க்ரௌடாக இருக்குது. எல்லாம் பார்த்தா தெரியும் பாருங்கள். ஆட்கள் நிறைய இருக்காங்க. பார்த்து சேஃபாக என்ன திங்ஸ் கொண்டு வந்தாலும் பார்த்து நீங்கள் தான் பார்த்துக்கிடணும். ஏன்னா நீங்கள் தொலைச்சிட்டிங்கன்னா யார்ட்டையும் கேட்க முடியாது, எங்கே போயும் தேட முடியாது. அதையும் பார்த்து சேஃபாக இருங்க. ஹலோ கைஸ், நடந்து பயங்கர கஷ்டம் கைஸ். பயங்கர கூட்டமாகும் மண்டக்காடு.
எப்படியும் உள்ள போயிட்டு வெளியே வந்தாச்சு. ஒரு இடத்துல கால் எடுத்து வச்ச முடியல, அவ்வளோ வீடியோ எடுக்க முடியல. அதான் அப்படியே காரில் வந்துட்டு எடுப்போமேனு எடுத்துட்டேன். நான் குண்டில் விட்டேன். உள்ள போயிட்டு என்ன பண்ணேன்னா ஃபுல்லாக அந்த கேம்ஸ் தான் விளையாடிட்டு இருந்தோம். அந்த ரிங் விளையாடு ராஜாயமும் அதே மாதிரி தான் விளையாடி அடிக்ட் ஆகிட்டோம். இதுவும் அதே மாதிரி அடிக்ட் ஆகி 2500 ரூபா தீர்த்திரியும். 2500 ரூபா என்ன தெரியுமா கிடைச்சது? 2 பிளாஸ்டிக் பாத்திரம். அந்த கிடைச்ச அந்த கப்படுறா, கிடைச்ச கப்படு கப்பு பிகிலே கப்பு முக்கியம். 2500 ரூபாய் கப்பு. இது ஒரு 50 ரூபா விளையாட்டுல கிடைச்சது. அடுத்த பரமேட்டா பிளாஸ்டிக் பாத்திரம் 2 எண்ணம் கிடைச்சது. அதே எடு பிளாஸ்டிக் டப்பா. வேற ஒரு பொம்மை ஒன்று கிடைச்சி. அதான்டா பொம்மை விளந்து. அதே எடு. 2500 ரூபாய்க்கு மடங்கிட்டு. இது நான் ராஜா முன்னாடி கிடைச்சிருந்தேங்க 2 கோடி ரூபா. அழகா ஒரு கப்பல் மாதிரி 2 காரு. இது என்ன தவறுது? 2500 ரூபா வேஸ்ட். மணி எத்தனை தெரியுமா? 2:45. 3 மணி ஆக போகுது. இப்பதான் வீட்டுக்கு போறோம். அப்பதான் நம்புவாங்க. இனி நம்ம எங்க போறோம் தெரியுமா? போற வழியில ஒரு சாயா குடிச்சேன். கன்னியாகுமரி போறோம். இல்லைங்க, கன்னியாகுமரியில போய் சாயா குடிப்போம். அதான் நமக்கு வேலை. வேற என்ன வேலை? என்ன நல்லா பசிச்சது. பானிபூரி வேண்டி தந்தவள பைசா எல்லாமே விளையாடி இனி நம்ம என்ன அப்படி நம்ம பேட் வேர்ட்ஸ் கூப்பிடக்கூடாது. அவன் கொட்டை நம்ம என்னது ரப்பர் கொட்டை ஒரு பழம் இருக்கு கொட்டை முந்திரி கொட்டை இருந்துச்சு. அதாவது ரொம்ப இஷ்டப்பட்டது. அழகா இவ்வளோ பெப்பர்லாம் போட்டு வச்சிருந்தான். அவன் ரொம்ப இஷ்டப்பட்டாதான் அந்த கொட்டை இன்னும் வேணும் அப்படி சொல்றான் பையன். அவனாவது ஒரு கதாண்டா கொட்டைன்னு சொன்னான். சொல்லியே இருக்கிறீங்கடா. சரி காய்ஸ், வழி மாத்தி விட்டுருக்காங்க. இப்போ வேற வழியில போயிட்டு. சரி, நாங்க மெயின்ல போயிட்டு கண்டினியூ பண்றோம் காய்ஸ். இந்த வீடியோ நம்ம இதோட ஸ்டாப் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் வீடியோ அடுத்த நாளைக்கு வரும். நீங்கள் இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணிடுங்க, ஷேர் பண்ணி விடுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும். நம்ம வீடியோ பிடிச்சிருக்கா என்னென்னு கமெண்டில் சொல்லுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிடுங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கிடுங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோ உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்லாம் வரும்.